ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்வதுதான் மிக மிக சிறப்பு. மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். நிச்சயமாக உன் வாழ்வு சிறக்கத்தான் இருக்கும். வாழ்க்கையில் வெற்றியை பெற விடாமுயற்சியை நண்பனாக ஏற்றுக்கொள். அனுபவத்தை ஆலோசகனாக ஏற்றுக்கொள். எச்சரிக்கை மூத்த சகோதரனாகவும் நம்பிக்கை அறிவுமிக்க பாதுகாவலராகவும் ஏற்றுக்கொள். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் நீ வெற்றி மேல் வெற்றி, பல வெற்றியை சாதித்து காட்டிக்கொண்டே இருக்கலாம். ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் சோதனைகளும் போராட்டங்களுமே ஆகும். எனவே எது வந்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து செயலாற்றுங்கள். நல்லதையே நினைத்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். கடிகாரம் சொல்லிக்கொண்டே ஓடியது. ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் சேர்ந்து உன்னோடு ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னது. வாழ்க்கை சொன்னது, வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த ஒரு முறை வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள் என்று வாழ்க்கை சொன்னது. தன்னம்பிக்கை சொன்னது, எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பேன், எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று தன்னம்பிக்கை சொன்னது. எல்லா வாசகங்களும் எல்லா வாக்கியங்களும் நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கடைசி வரை இறுதி வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள மனம்தான் இல்லாமல் இருக்கிறது. உனக்காக இருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை அப்படி போட்டு குழப்பி உன்னை மனக்குழப்பத்தில் வைத்திருப்பதால் உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. மனதில் நிம்மதி இல்லை என்றால் எதையுமே உன்னால் திறம்பட செய்யவே முடியாது. இலக்கை மட்டுமே குறிக்கோளாக வைத்து உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சென்று கொண்டே இரு. அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை மிக சங்கடமாகவே முடிந்துவிடும். உன்னுடைய நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து. நீ அப்படி இருந்து பார், உன் எதிர்காலத்தை உன் காலமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உன் எதிர்காலத்தை உன் வாழ்க்கையே உனக்கு மாற்றியமைக்கும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தாலே போதும், எதிர்காலம் உனக்கு சாதகமாகவே எப்பொழுதுமே முடியும். என்ன போராட்டம் நடத்தினாலும் இன்றைய பொழுது நாளை வரவே வராது. எனவே சந்தோஷமாக இந்த நாளை இந்த நிமிடத்தை சந்தோஷமாக வாழ்ந்து பார். ஒவ்வொரு நாளும் புதியதாகவே உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீ அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகே நடந்திருக்கும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும், என்ன செய்தால் இப்படி நடக்கும் நம் வாழ்வில் என்று யோசிப்பவர்களே வாழ்க்கையை முழுமையாக வாழத் தெரிந்தவர்கள். வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றது. அதே போல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை, நல்லதாக மாற்றங்களை கொடுத்தே தீரும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை நிச்சயமாக தேடி வரும். விரைந்து வா, நான் உனக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கதவு எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். என்னுடைய தர்பாரில் நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் சோதனை போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகாவது என்னை காண வருவாயா? நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து கூறுவாயா? உன்னுடைய அந்த நல்ல செய்திக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். மனதில் இருக்க குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மாற்றங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் சுமமாக நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். தேவையில்லாத பயத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்கு வரும் கஷ்டங்களும்
துக்கங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலக வெகு நேரம் ஆகாது. கன நொடி போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. ஒவ்வொரு காயங்களும் கஷ்டங்களும் பல அனுபவங்களை தரவே தருகிறது. சில முகங்களை அடையாளம் காட்டுகிறது. யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. உன்னை மாற்றிக்கொள்ள வழியும் செய்கிறது அந்த அடையாளமே. உனது பலவீனம் புரிய செய்கிறது உனக்கு. வரவேற்க கற்றுக்கொள் துன்பங்களையும் வேதனைகளையும். அது புதிய புதிய பாடத்தை கற்றுத்தரும் அல்லவா? எனவே எப்பொழுதும் உனக்கு வரும் துன்பங்களையும் வேதனைகளையும் வரவேற்க கற்றுக்கொள். ஓடி சென்ற வெற்றி, உன்னை விட்டு விலகின வெற்றி மீண்டும் உன்னை நோக்கி வரும் நிச்சயமாக. வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்தில் காலத்தை வென்றவர்கள் சரித்திரத்திலேயே இல்லை. காலத்தை வென்றவர்கள் யாருமே இதுவரை இல்லவே இல்லை. மாறாக காலத்தை உன் நண்பனாக தேர்ந்தெடுத்துப் பார். காலம் அதிர்ஷ்டத்தை உனக்கு விட்டு கொடுக்கும். அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி கொடுக்கும். ஏன் அப்படியே மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை யார் ஏளனமாக பார்க்கிறார்களோ, உன்னை வேண்டாம் யார் என்று உதறி ஒதுக்குகிறார்களோ அவர்களிடம் சற்று ஒதுங்கியே இரு. உன் மனதை அவர்கள் புரிந்து கொண்டு உன்னை நோக்கி வரும் நேரம் வெகு சீக்கிரமாக மாறும். எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் தருவாயில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நினைத்ததை முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே. நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் உன் வாழ்க்கை குறைவாகத்தான் உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை மட்டும் தனியாக வைத்துப்பார். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நீ நேர்படையான சிந்தனையோடு தெளிந்த நல் நடத்தையோடு வாழ்ந்து பார். உனக்கு பிரகாசமான வாழ்க்கை தெளிவாக காத்து கொண்டிருக்கிறது. உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து. நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய்.
தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக் கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு. சத்தியமே சாயிநாதர் தான் என்ற உண்மையை அறிந்துவிடு. எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கியிருந்தாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் குழந்தா. கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சாயிநாதரின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு நல்ல விடியலின் துவக்கமாகவே இருக்கும். உன் வாழ்வில் வீர நடை போட்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் அனைத்திலும். உன் வாழ்வில் வேதனையெல்லாம் குறைந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் கூடி வரப்போகிறது. சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் குழந்தா. என் நெஞ்சம் பதறி துடிக்கிறது. நீயும் என்னுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உன் வாழ்வில் நடந்து முடிந்தவற்றை உன்னால் மறக்க முடியாமல் புலம்பி தவிக்கிறாய். நித்தமும் நீ கண்ணீர் விடுவதையும் மனவேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துவிட்டதாக நீயே கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டதாக நீயே உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை இப்படியேதான் போய்விடும் என்று நீயே தவறாக உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தா, எதுவுமே முடிந்து விடவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையில் ஆரம்பம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தவே உன் சாயப்பா வந்திருக்கும் பொழுது எதற்காக இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறது? நான் இருக்கிறேன். அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். நான் எங்கும் போய்விடவில்லை. உன்னுடைய முடிந்து போன வாழ்க்கை என்று நீ நினைத்த வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன். மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ அந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். என்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டுகிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து என்னால் எதிலையுமே உண்மையாக இருக்க முடியவில்லை, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு
புலம்பித் தவித்து உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்திக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு துறை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும், கவலைப்பட வைத்தாலும், வேதனைப்பட வைத்தாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பாதான் இருக்கிறேனே. எப்பொழுதுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் தடைகளையெல்லாம் தகர்த்தி வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றியடைய வைப்பேன் உன் வாழ்க்கையில். உன்னுடைய உடைந்து போன மனதை, நொறுங்கி போன மனதை, எதற்கு வேதனைப்படுகிறாய் என்று தெரியாமல் இருக்கும் உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் குழந்தையே. உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் எல்லாம் தப்பாமல் வெல்லும். நினைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சலிப்பு வந்துவிடும். வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. கஷ்டத்திற்கு பின் வரும் சந்தோஷமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல நாம் நினைப்பது உடனே நடக்காமல் சிறிது கால தாமதத்திற்கு பின்பு நடந்தால் அதுவே பேர் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே என் குழந்தையே, மனதை போட்டு நோகடிக்காதே. உன்னையும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வீணாக காயப்படுத்தாதே. உன் வாழ்விற்கு வழிகாட்ட உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனத்தடுமாற்றம் உனக்குள்? இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை
புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதைப்போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்.